வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான அதே சமயம் ரொம்பவே சிக்கலான ஒரு கேஸ் பத்தி தாங்க டீடைலா அலச போறோம். இதுல அரசியல், அதிகாரம், கடுமையான குற்றச்சாட்டுகள்னு நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. சரி, எந்த தாமதமும் இல்லாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஒரு சாதாரண பிரச்சனை இல்லைங்க. ஒரு மைனர் சிறுமி சம்பந்தப்பட்ட மிக கடுமையான ஒரு சட்ட போராட்டத்துல எப்படி ஒரு மிகப்பெரிய அரசியல் குடும்பம் சிக்கினாங்க, இதுதான் நாம ஆராய போற மூல ஆதாரத்தோட மையப்புள்ளி. வெளியில பேசுற அரசியல் கொள்கைகளுக்கும் நிஜத்துல அவங்க சந்திக்கிற சட்ட ரீதியான உண்மைகளுக்கும் இடையில எவ்வளவு பெரிய முரண்பாடு இருக்கு அப்படிங்கறது இது நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த மொத்த விஷயத்தையும் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க இதை ஒரு 6 கட்டங்களா பிரிச்சிருக்கோம். தலைவரும் மகனும், சூழ்ச்சி நிறைந்த உறவு, நீதிக்கான போராட்டம், எஃப்ஐஆர்களும் எதிர்குற்றச்சாட்டுகளும், அதன் பிறகு நடந்த கைது மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள், கடைசியா அரசியல், அதிகாரம் மற்றும் உண்மை நிலை. இப்படி வரிசையா ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் கட்டம், தலைவரும் மகனும் இரு வேறுபட்ட ஆளுமைகள். இங்க ஒரு முக்கியமான முரண்பாட்டை நம்ம கவனிச்சாகணும். அப்பா பண்டி சஞ்சய் மத்திய உள்துறை இணையமைச்சர், ராமராஜ்யம், கடுமையான ஒழுக்கம்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு பப்ளிக் இமேஜ் வச்சிருக்காரு. ஆனா அவரோட 25 வயசு பையன் பண்டி பகீரத் அப்படியே ஆப்போசிட். அரசியல் செல்வாக்க பயன்படுத்துறது, மஹிந்திரா யூனிவர்சிட்டியில நடந்த வன்முறை சம்பவம்னு ரொம்பவே சர்ச்சைக்குரிய ஒரு பேக்ரவுண்ட் இவருக்கு இருக்கு. இந்த அப்பா மகன் முரண்பாடு தான் இந்த கேஸோட முதல் சுவாரஸ்யமே. அடுத்து 2வது கட்டம், சூழ்ச்சி நிறைந்த உறவு, காலவரிசையை தேடி. இந்த 25 வயசு பகீரத் எப்படி அந்த 17 வயசு சிறுமி கூட பழக்கமானாருன்னு நீங்க யோசிக்கலாம். ஜூன் மாசம் ஒரு காமன் ஃப்ரெண்ட் மூலமா இவங்க அறிமுகமாகறாங்க. நவம்பர், டிசம்பர்ல சில இடங்களுக்கு போயிருக்காங்க. ஆனா டிசம்பர் 31 அன்னைக்கு அனன்யா ஃபார்ம் ஹவுஸ்ல நடந்த அந்த புத்தாண்டு பார்ட்டியில தான் ஒரு மிகப்பெரிய வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்கு. இதனால அந்த சிறுமி எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளானாங்கன்னா, ஜனவரி மாசத்துல அடுத்தடுத்து 2 தடவை தற்கொலைக்கும் முயன்றிருக்காங்க. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. 3வது கட்டம், நீதிக்கான போராட்டம், உதவியை தேடுதலும் மிரட்டல்களை எதிர்கொள்ளுதலும். தற்கொலை முயற்சியிலிருந்து அந்த பொண்ணு மீண்டு வர கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பிரைவேட் போட்டோஸ்லாம் ஷேர் ஆகிறத குடும்பத்தினர் கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட போலான்னு முடிவெடுத்தாங்க. ஆனா அது அவ்வளோ சுலபமா இல்லை. முதல்ல கேஸ் போட்டா பொண்ணோட எதிர்காலம் பாழாயிடும்னு அனாமதைய மிரட்டல்கள், அப்புறம் இவங்களை அறிமுகம் செஞ்சு வச்ச அந்த நண்பரே இவங்க பகீரத் கிட்ட பணம் பறிக்க பாக்குறாங்கன்னு ஒரு போலி புகாரை கொடுக்கறாரு. இதெல்லாம் தாண்டி ஏப்ரல் 23 அன்னைக்கு பண்டி சஞ்சயை நேர்ல பார்த்து நியாயம் கேட்டப்போ அவங்க மோசமா அவமானப்படுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க. இதுதான் நிதர்சனம். இப்போ 4வது கட்டத்துக்கு வருவோம். எஃப்ஐஆர்களும் எதிர்குற்றச்சாட்டுகளும், மே 8 நடந்த மோதல்கள். இந்த கேஸோட மிக முக்கியமான திருப்பு முனை மே 8 அன்னைக்கு தாங்க நடக்குது. ஒரே நாள் 2 முற்றிலும் முரணான புகார்கள். சிறுமியோட குடும்பம் பேட் பஷீராபாத் ஸ்டேஷன்ல மாலை 6:30 மணிக்கு போய் புகார் கொடுக்கறாங்க. ஆனா சரியா அதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது மாலை 5 மணிக்கே குற்றம் சாட்டப்பட்ட பகீரத் கரீம்நகர் ஸ்டேஷன்ல எங்கிட்ட 5 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டுறாங்க, இது ஒரு ஹனி டிராப்னு ஒரு புகாரை முன்கூட்டியே பதிவு செஞ்சிருக்காரு. இது எவ்வளவு தந்திரமான ஒரு சட்ட நகர்வு பாத்தீங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது அதிகார வரம்பை காரணம் காட்டி முதல்ல அந்த குடும்பத்தோட புகாரை ஏத்துக்க மறுத்துட்டாங்க. ஆனா அவங்க அசரல, தொடர்ந்து 5 மணி நேரம் அங்கேயே உட்கார்ந்து போராடி ஒரு வழியா 0 எஃப்ஐஆர் பதிவு பண்ண வச்சுட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூவ். ஏன்னா அதிகார வரம்பை காரணம் காட்டி கேஸை இழுத்தடிக்காம உடனே ஆக்ஷன் எடுக்க இந்த 0 எஃப்ஐஆர் தான் போலீஸை கட்டாயப்படுத்தும். இதுக்கப்புறம் போலீஸ் டீம் அந்த சிறுமி கிட்ட நேரடியா விசாரிச்சாங்க. அவங்க சொன்னதெல்லாம் கேட்ட பிறகு கேஸோட நிலைமையே மாறிடுச்சு. சாதாரண பிரிவுகள்ல இருந்து போக்சோ சட்டத்தோட மிக கடுமையான பிரிவுகளான 5 மற்றும் 6 கீழ் கேஸை மாத்திட்டாங்க. இந்த பிரிவுகள்ல குற்றம் நிரூபிக்கப்பட்டா குறைந்தபட்சம் 20 வருஷத்திலிருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்கும். இதனால இந்த சட்ட போராட்டத்தோட தீவிரம் பல மடங்கு அதிகமாயிடுச்சு. அடுத்து 5வது கட்டம், கைது மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள், சட்ட போராட்டத்தின் உச்சக்கட்டம். இவ்ளோ கடுமையான குற்றச்சாட்டுகள் இருந்தும் உடனே கைது நடக்கல. ஏன்னா மே 10ஆம் தேதி பிரதமரோட ஒரு அரசியல் நிகழ்ச்சியில பகீரத்தோட அப்பா கலந்து கொள்ள வேண்டியிருந்தது. ஆனா அதுக்கப்புறம் சட்டத்தோட பிடி எப்படி இருக்குமாச்சுன்னு பாருங்க. மே 13 நோட்டீஸ் போகுது. மே 16 பகீரத் பிடிபடுறாரு. அன்னைக்கு நள்ளிரவு வரைக்கும் கோர்ட்ல விசாரணை நடக்குது. மே 18 அன்னைக்கு ஜாமீன்லயே வர முடியாத PNS 62M அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ரிக்டான பிரிவை சேர்த்து அவரை ரிமாண்ட் பண்றாங்க. தடவியல் துறையும் அழிஞ்சு போன போன் டேட்டாவை ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீதிபதி டி மாதவி முன்னாடி நடந்த அந்த நைட் விசாரணையில ஒரு முக்கியமான விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பொண்ணு உண்மையவே மைனரா அப்படிங்கிற கேள்விக்கு முனிசிபாலிட்டி பர்த் சர்டிபிகேட் அப்புறம் ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணாங்க. இது மூலமா அவங்க 17 வயசு சிறுமிதான் அப்படிங்கறத எந்த சந்தேகமும் இல்லாம 2 தரப்புமே ஏத்துக்கிட்டாங்க. சரி, இந்த 50,000 அப்படிங்கிற நம்பர் என்னன்னு யோசிக்கிறீங்களா? பகீரத் தரப்புல ஒரு ஹனி டிராப் புகார் கொடுத்தாங்க இல்லையா, அதை உடைக்க சிறுமியோட வழக்கறிஞர் வச்ச ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் இது.
பகிரத் எப்போதெல்லாம் அந்த சிறுமியோட அக்கௌண்ட்டுக்கு 50,000 ரூபாய் அனுப்புனாரோ அந்த அடுத்த நிமிஷமே அந்த சிறுமி அந்த பணத்தை அப்படியே அவருக்கு திருப்பி அனுப்புன பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இது அந்த குற்றச்சாட்டை சுக்குநூறா உடைச்சிருச்சு. இப்போ கடைசி கட்டம், பகுதி 6, அரசியல், அதிகாரம் மற்றும் உண்மை நிலை, எதிர்பாராத பாதிப்புகள். இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ்ல அரசியல் இல்லாம இருக்குமா? இதுல எந்த அளவுக்கு அரசியல் அழுத்தம் இருந்துச்சுன்னு நம்ம சோர்ஸ் அடிப்படையில நியூட்ரலா பார்க்கலாம். முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியே பண்டி சஞ்சய்க்கு ஒரு அட்வைஸ் பண்ற, உடனே உங்க மகனை கூட்டிட்டு வந்து போலீஸ்ல ஒப்படைங்க, அதுதான் உங்களுக்கு மரியாதை. அறிக்கை விடுற அளவுக்கு இதோட தாக்கம் ரொம்பவே பெருசா இருந்துச்சு. ஒரு பக்கம் சட்டம் தன் கடமையை செஞ்சாலும் இன்னொரு பக்கம் என்ன நடந்துச்சு தெரியுமா? காசு கொடுத்து சில சோஷியல் மீடியா ஆட்கள் மூலமா பாதிக்கப்பட்ட சிறுமி மேலேயே பழி போடுற மாதிரி கேம்பெயின்ஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம வழக்கை விசாரிக்கிற நீதிபதி மேலேயே ஃபேக் நியூஸ் பரப்பி அச்சுறுத்தல்களும் நடந்துச்சு. ஆனா சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி என்ன பண்ணாங்க? இது முழுக்க முழுக்க ஒரு தனிப்பட்ட சட்ட பிரச்சனை, இதுக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ரொம்ப சாமர்த்தியமா தங்களை விலக்கிக்கிட்டாங்கன்னு ஆவணப்படம் சுட்டி காட்டுது. இறுதியா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட நான் முடிக்க விரும்புறேன். பொது மேடைகள்ல பேசப்படுற பெரிய பெரிய தார்மீக கொள்கைகள் நிஜ வாழ்க்கையோட கடுமையான சட்ட உண்மைகளை சந்திக்கும் போது நீதிக்கான முழு விலையையும் கொடுக்க போறது யாருங்க? இந்த வழக்கில் புதைந்திருக்கிற அதிகார பலத்தையும் அதனால ஏற்படுற எதிர்பாராத பாதிப்புகளையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.